தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 24 இறைவார்த்தைகள் 37 44 முடியும். அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சிலரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்து வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்த அனைவரையும் அடைத்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மாணவன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திருகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு திறந்திருந்தால் அவர் விழித்திருந்த வயிற்றில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், என நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைக்கு ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். திருவருகை காலம் அன்பின் காலம், திருவருகை காலம் இரக்கத்தின் காலம், திருவருகை காலம் மீட்பின் காலம், திருவருகை காலம் தெய்வமே மனிதனோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு காலம், இறை மனித சந்திப்பினுடைய உருவெடுக்கும் காலம். இந்த திருவருகை காலம் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இதோ ஹியர் கம்ஸ் ஜீசஸ் என்ற அருமையான ஒரு புத்தகத்திலே மேசலோனியு இராகியு ஆண்டவர் இயேசு மாட்சியோடு வருகிறார் என்பதை, வல்லமையோடு வருகிறார் என்பதை குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த திருவருகை காலத்திலே நாம் இந்த 4 வாரத்திலே நாம் தயாரிப்பாக கொண்டாடுகிறோம். முதல் வாரத்திலே எதிர்நோக்கு என்ற அந்த மெழுகுதிரியை நாம் ஏற்றுகின்றோம். 2ஆம் வாரத்திலே அமைதி என்ற அந்த மெழுகுதிரியை ஏற்றுகின்றோம். 3ஆம் வாரம் கௌதாத்தே சண்டே, அதாவது மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே மெழுகுதிரியை ஏற்றுகின்றோம். 4ஆம் வாரத்திலே அன்பை அடையாளமாக கொண்டு மெழுகுதிரியை ஏற்றுகின்றோம். ஆக 5வது திரி கூட சில இடங்களில் ஏற்றுவார்கள். அது கிறிஸ்துடைய மாட்சிமையும், இயேசு நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் ஒளியாக இந்த உலகத்துக்கு வருகிறார் என்பதை ஒரு அடையாளப்படுத்துகின்றோம். அதனோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த ரீத்தை பச்சையாக பார்க்கின்றோம். அது அனைத்தும், அந்த ரீத் அனைத்தும் இயேசுவே நமக்கு மெசியா என்பதை அந்த ரீத்தானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறாக இந்த திருவருகை கால தயாரிப்பிலே நாம் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பலை வெள்ளம் பாதிப்பு, எங்கு பார்த்தாலும் மக்களுடைய உள்ளத்திலே திகில், அச்சம், கலக்கம் இருக்கின்ற இந்த வேளையிலே நாம் இயேசுவை இதோ வரவேற்க இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே பல்வேறு இன்னல்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும், அன்று இஸ்ராயல் மக்கள் ஒரு காலத்திலே அந்த பார்வோனின் அடிமைத்தளத்திலே வாழ்ந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மோசேயை அழைத்து அவர் வழியாக அந்த இஸ்ராயல் மக்களை மீட்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், இயேசுடைய பிறப்பு காலத்திலே ரோமை தளத்திலே அந்த மக்கள் அனைவருமே அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அந்த ரோமையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு இயேசு இதோ வர இருக்கிறார், இயேசுவே நமக்கு இரட்சகர், இயேசுவே நம்முடைய ஆண்டவர், அனைத்தையும் விடுவிப்பார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் மக்களை தங்களுடைய பாவத்திலிருந்து விடுவிப்பார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா புத்தகத்திலே பார்க்கின்றோம். அனைவரையுமே ஆண்டவர் இதோ விடுவிக்க வருகிறார். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள், ஆண்டவருடைய மலைக்கு செல்வோம், யாக்கோவுடைய கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறியில் நடப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோருமே இதோ இணைக்க வருகிறார். பாலமாக இதோ கடவுளுக்கும் மனிதருக்கும் ஒரு பாலமாக இயேசு ஆண்டவர் இதோ நம்மை இணைக்க வருகிறார், நமக்கு விடுவிக்க வருகிறார், விடுதலை கொடுக்க வருகின்றார், வெற்றியை கொடுக்க வருகின்றார், நமக்கு வாழ்வு கொடுக்க வருகின்றார் என்ற ஒரு அடையாளமாக இந்த திருவருகை காலத்திலே, அதுவும் இந்த டிசம்பர் மாதத்திலே நாம் அனைவருமே இன்றைக்கு ஒன்று கூடி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அத்தகைய இந்த நவம்பர் மாதத்துடைய இந்த இறுதி நாள் இன்று தாயாம் திருவை தூய அந்திரேயாவுடைய இந்த திருநாளை இன்னைக்கு கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இவர்தான் அப்போஸ்தலர் தூய பலவேந்திரர், ஆண்ட்ரூ என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இவர் தன்னுடைய ராயப்பருடைய சகோதரர். அதே சமயத்தில் கலீலியாவில் பெத்சாயிதா என்ற இடத்துல இவர் பிறந்து வளர்ந்து ஆண்டவருடைய அன்பால் இவர் ஆட்கொள்ளப்பட்டவர். இவர்தான் முதல் சீடர். ஆண்டவர் இயேசு இவர்களை அழைத்த பொழுது உடனடியாக ஏதோ நாங்கள் உண்மை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி இயேசுவோடு அவர்கள் ஒரு இரவோடு தங்குகின்றார்கள். அந்த இறை அனுபவத்தை தூய அந்திரேயா தன் வாழ்நாளிலே பெறுகின்றார். இவர் பைசாம்பியா, இன்னும் அக்காயா, இன்னும் ரஷ்யா போன்ற இந்த நாடுகளுக்கெல்லாம் இன்றைக்கு இவர் ஒரு பாதுகாவலியாக இன்றைக்கு தன்னுடைய வாழ்நாளை பாதுகாவலராக இருக்கின்றார்.
இறை வல்லமையோடு இருக்கின்ற ரஷ்ய நாட்டினுடைய பாதுகாவலர் தூய அந்திரேயா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மறை சாட்சியாக தன்னுடைய வாழ்நாளிலே ஏதோ எக்ஸ் வடிவிலே தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார். அந்த அளவுக்கு சிலுவையிலே தன்னுடைய உயிர் துறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மறை சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். காரணம் அவருடைய வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. தொடக்கத்திலிருந்தே இயேசுடைய பிறப்பிலிருந்து தன் வாழ்நாள் முழுமையாக இயேசுவோடு பயணிக்கின்றவர். இதைத்தான் பார்க்கிறோம். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பழுவச்செய்கிற வேளையிலே இதோ அந்த சிறுவன் இருக்கின்றான், அவனிடத்திலே 5 அப்பங்கள் இருக்கிறது, 2 மீன்கள் இருக்கின்றன சொன்னவர் தூய அந்திரேயா. அதே வேளையிலே எருசலேம் அழிவை புத்தி ஏன் சொல்லுகிற பொழுது எப்பொழுது இந்த அழிவு வரும் என்று கேள்வி கேட்டவர் இது தூய அந்திரேயா. இவ்வாறாக பல நற்செய்தியிலே பல இடங்களிலே இயேசுவோடு இருப்பவராக, பிறருக்கு இயேசுவை சுட்டி காட்டக்கூடியவராக, அனைத்து மக்களையும் அழைத்து வந்தவராக, அனைவரையுமே சீடர்களை கொண்டு வந்த நல்ல ஒரு பண்பை நாம் பெறுகிறோம். இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்குற என்று திருமலுக்கு யோவான் சொல்லுகிற பொழுது உடனிருந்தவர் இந்த தூய அந்திரேயா. அந்த அளவுக்கு பல்வேறு நிகழ்வுகளிலே நம்முடைய ஊழியத்திலே பார்க்கிறோம். தூய அந்திரேயா பலவேந்தர் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிகுந்த ஆண்மைத்தன்மையோடு பெலத்தோடு தன் வாழ்நாளிலே இறை வல்லமையை இறை ஆற்றலை பெற்று நற்செய்திக்கு சார்ந்து பகர்ந்திருக்கின்றார். தன்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக பல்வேறு இடங்களிலே இறை வார்த்தை அறிவித்து மிகுந்த வாஞ்சையோடும் திருத்துவர்கள் அனைவருமே கடவுளுக்கு உகந்தவர்களாக கற்பிப்பவர்களாக இறை நம்பிக்கையோடு 2ஆம் வசனத்தில் பவுலடியார் ரோமியர் சொல்வது போல இருளின் ஆட்சிக்குரியவற்றை நீங்கள் களைந்து விட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய நீங்கள் படைக்கலன்களை நீங்கள் அணிந்து கொள்வோம் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருள் இருக்கிறது. கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், தீய இச்சைகள் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இவை அனைத்தையும் நாம் தகர்த்து விட்டு ஒளியாம் இறைவன் இதோ வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். பல்வேறு தயாரிப்புகள் திருவரை காலத்தில் இன்னும் குடில் ஜோடிப்பதும் இன்னும் பல்வேறு நம்முடைய வெளிப்புற தயாரிப்பில் இருக்கிறோம். எப்படி கொண்டாடுவது என்று. அதே சமயத்தில் நம்முடைய உள்ளத்திலே இயேசு ஆண்டவர் பிறக்க வேண்டும், உள்ள குடிலே இயேசு பிறக்க வேண்டும். இந்த உள்ளத்திலே அந்த ஒளியை நாம் வரவேற்கக்கூடிய அளவுக்கு இல்லை ஒவ்வொரு அருட்சாதனத்தால் நாம் நிரப்பப்படுவோம். இந்த நாட்களிலே நம்மை தயாரிப்போம். நம்முடைய உள்ளத்திலே இயேசு ஆண்டவர் நன்மை தர நன்மலம் படைத்தோருக்கு நாளெல்லாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படைத்தவர்களாக நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் வருகின்ற காலத்துடைய அறிகுறிகளுக்கு ஏற்ப நம்மையை நாம் தயாரிக்க, ஆன்ம தயாரிப்பில் ஈடுபட, இன்னும் எல்லா மக்களையுமே கிறிஸ்துவை கொண்டு சேர்க்க தூய அந்திரேயா எவ்வாறு அனைவரையுமே அழைத்து கொண்டு வந்தார். இயேசுவிலே பாருங்கள், இயேசுவை மீட்பர், இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய செயல்களால், நம்முடைய எண்ணங்களால், நம்முடைய வார்த்தைகளால் எல்லோரையுமே கிறிஸ்துவை கொண்டு வருகின்ற கிறிஸ்துடைய பிறப்பு திருவரை காலத்தில் நம்மை தயாரிக்க இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லா ஈடுபாடுகள் அனைத்தையும் நாம் கொண்டு வந்து இயேசுவே எனக்கு முழுமுதற் கடவுள், இயேசுவே என்னுடைய வாழ்வுக்கு ஒளி, அவரே எனக்கு ஆயன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க இந்த நற்செய்தி மானுமன வருகையை குறித்து நமக்கு அருமையாக சொல்லுகின்றது. ஆக இயேசு நம்மை அழைக்க வருகின்றார், வெற்றியோடு வருகின்றார். நம் அனைவரையுமே நல்ல மனக்கசப்புகளிலிருந்து நாம் விடுபட்டு பிறரோடு சமாதானம் செய்து கொள்ள அருமையான ஒரு காலம் இந்த தயாரிப்பு காலம். பிறரோடு ஒப்புரவு மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலம், பிறரோடு இருக்கின்ற அந்த வெறுப்புணர்வை நீக்கி உறவை மேற்கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம். பிறருக்கு இரக்கத்தை வெளிப்படுத்த கடவுளே குழந்தையாக வருகிறார். எதை வெளிப்படுத்துகிற அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார். இந்த உலகத்தில் நம் அன்பை கொண்டவர்களாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்றால் தம் ஒரே பிறந்த மகனை உலக கொடுக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார். போல ஒரு அன்பின் வெளிப்பாடு குழந்தையாக வருகிறார். மாட்டு தொழுவத்திலே எளிமையோடு பிறக்கின்றார், ஏழைகளுக்கு ஏழையாக பிறக்கின்றார். தன்னுடைய வாழ்விலே நற்செய்தியை அறிவிக்க எல்லோரையும் மீட்பதற்காக ஆண்டவர் வருகின்றார். அதோ அந்த புத்தகத்தில் சொல்லும்போது அவர்கள் காரில் இருந்திருந்த மக்கள் பேரொழியை கண்டனர் என்று சொன்னது போல காலம் காலமாக மக்கள் இந்த மீட்புக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். அன்று இஸ்ராயல் மக்கள், அதுவரை புதிய ஏற்பாட்டிலே ரோமிய அடிமைத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது இன்றைய நவீன இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இந்த கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு கொண்டாட்டத்தோடு முடிவதல்ல, மாறாக நம்முடைய உள்ள மாற்றமாக உள்ள குடிலே இயேசு பிறப்பதற்கு நாம் நம்மை தயாரிக்கக்கூடிய மக்களாக இந்த காலங்களில் அறிகுறிகளுக்கு ஏற்ப பல்வேறு விதமான பாதிப்புகள், புயல், இயற்கை பாதிப்புகள் மத்தியிலே நாம் இந்த அச்ச உணர்வோடு இருக்கிறோம். நம்மை மீட்க இயேசு வரமாட்டாரா, இதோ இந்த உலகத்தை மீட்க இயேசு ஆண்டவர் பிறக்க மாட்டாரா என்று நினைக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே இதோ மகனே அஞ்சாதே கலங்காதே, உன்னோடு நான் வருகிறேன், உன்னோடு நான் துன்புறுகிறேன், உன்னோடு நான் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தையாக இயேசு இதோ இந்த திருவரைக்கா முதல் ஞாயிறிலே எதிர்நோக்கை நம்ம கொடுக்க, நாம் எதிர்நோக்கி ஞாயிறு அதில் ஆண்டவர் நிச்சயம் நம்மை
வழி நடத்துவார். நமக்கு மீட்பு உண்டு, நமக்கு வாழ்வு உண்டு, எல்லாம் நல்ல இந்த துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் மாறும் என்ற நம்பிக்கை. யோவான் 16:20 சொல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எவ்வளோ கவலைகள், எவ்வளோ இன்றைக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், எவ்வளோ தடைகள், இது ஏழுமா, நடக்குமா, முடியுமா, முடியாதா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் இதோ தூய அந்திரேயா வழியாக நமக்கு இன்றைக்கு அருமையான அப்போஸ்தலர் வழியாக இன்றைக்கு பல நம்பிக்கை உணர்வூட்டத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு உள்ளங்களிலும் விதைக்கின்றார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்க புறப்படுவோம். திருவரை காலத்தில் இயேசுவை வரவேற்போம். நம்முடைய இதய குளிரிலே ஒவ்வொரு அருட்சாதனத்தால் நம்முடைய உள்ள தூய்மையால் இயேசுவை வரவேற்க ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நம்முடைய வல்லமை, நம்முடைய ஆற்றல் தூய அந்திரேயாவுக்கு நீர் அந்த எக்ஸ் வடிவிலே ஒரு சிலுவையிலே ஒரு மறை சாட்சியாக தன்னை கொடுத்தது போல இன்று எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்க உம்முடைய கிருபை என்று பொழிவீராக. அப்போஸ்தலருடைய அந்த திருநாளிலே உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆற்றலும் இந்த திருவரை கால இந்த தயாரிப்பில் இருக்க எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நீரே ஆண்டவராக, நீரே இரட்சகராக, நீரே மீட்பராக எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இதோ நீ ஒளியாக வருகிறீர். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற இருளை போக்கும், உள்ளத்தில் இருக்கிற அச்சத்தை, கலக்கத்தை, பயத்தை, இருக்கின்ற தடைகளை, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போராட்டங்களை, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பல்வேறு விதமான அச்ச உணர்வுகள் அனைத்து நீக்கி நீரே எங்களுக்கு ஆண்டவர், நீரே எங்களுடைய ஆயன், நீரே எங்களுக்கு ஒளி என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் இருளை விட்டுவிட்டு எங்களுடைய வாழ்க்கை தீமைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் உண்மையே நோக்கி பொய்மையை அகற்றி நாங்கள் உண்மைக்கு சார்ந்து வரக்கூடிய மக்களாக, நீதிக்கு உண்மைக்கும் நாங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய பக்கம் நாங்கள் இருக்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிட என சொன்ன நீர் எங்களுக்கு பற்றிய குழந்தையாக விண்ணிலிருந்து நீர் எங்களுக்காக நீர் இறங்கி வருகிறீர் என்பதை நாங்கள் நம்பிய வண்ணம் எதிர்நோக்கோடு நாங்கள் இந்த முதல் வாரத்திலே பயணிக்க எங்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியும் அன்புறவும் சமூகத்துக்கு நல்ல பாதுகாப்பும் இந்த நாட்களிலே நீரே எங்கள் ஆண்டவர், நீரே கற்பாறை, நீரே எங்கள் கோட்டை என்பதை இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர எங்களை தயாரிக்க ஜபத்தால், ஒவ்வொரு அருட்சாதனத்தால், இன்னும் தியாகங்களால் நாங்கள் எங்களையே உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க தேவையான கொடைகளை, வரங்களை நாளை கொடுக்க முடியும். யூடியூப்ல ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த திருவரை காலத்திலே உங்களுடைய வருகை, உங்களுடைய மீட்பை எதிர்நோக்கி இருக்கிற மக்கள் உள்ளங்களிலே, அந்த வாய்ப்பு இருக்கிற மக்களிடத்திலே நம்பிக்கையும் உணர்வும் ஒற்றுமையும் சமாதானம் தந்து இந்த விழாவை நாங்கள் தயாரிக்க எங்களுக்கு தேவையான கொடைகளை, தரவங்களை தரும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.